Hi friends, welcome back to Fragrance of My Life. ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறமா நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் வந்து போட போகிறோம். இனிமேட்டு நான் ஸ்டாப்பாக நம்ம வீடியோஸை வந்து பார்க்கலாம். இந்த பிரேக்குக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறதால இது வந்து ஒரு ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்காக நம்ம கிச்சன்லேருந்து தேங்காய் பர்பி ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம தேங்காய் பர்பி செய்ய ஆரம்பிக்கலாம். தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு தேங்காயோட அந்த பின்புறத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ரௌன் கலர் போர்ஷனை நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு அந்த ஒயிட் போர்ஷன் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கத்தியை வச்சு அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ இந்த தேங்காய் எல்லாம் வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நேரம் வந்து ஓட்டக்கூடாது. பல்ஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் வந்து இந்த மாதிரி திருப்பணும், அதுக்கப்புறம் விட்டுறணும். ஒரு செகண்ட் திருப்பணும், விட்டுறணும். இதே மாதிரி ஒரு 5 தடவை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்து வந்துடும். நம்ம வந்து நல்லா இந்த தேங்காய் துருவலில் வந்து துருவின மாதிரியே தேங்காய் துருவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவையான அளவு நட்ஸ் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த தேங்காய் பர்பிலன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து 2 இன்க்ரீடியன்ட் தான். ஒன்று சர்க்கரை, ஒன்று வந்து தேங்காய். தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா சர்க்கரை வந்து 3/4 கப் எடுத்தால் போதும். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போது அதே கடாயில் நம்ம திருகி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், நம்ம மிக்சியில் வந்து போட்டு நல்லா உதிரி உதிரியாக பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை வந்து எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டார்க் கலராக எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. என்னால் இந்த ஸ்பாச்சுலாவில் வந்து ஒழுங்காக வந்து கலர முடியல. அதனால வந்து ஸ்பூன் வச்சு நல்லா மேலேருந்து கீழே பக்கமாக வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து திருப்பி விடுறேன். ஏன்னா வந்து கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாது, உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து தேங்காய் துருவலை வந்து அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவலுக்கு 3/4 கப் சர்க்கரை. தேங்காய் துருவல் வந்து அளக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த கப்பில் வந்து நல்லா அழுத்திட்டு வந்து அளங்க. நீங்கள் ஒரு கப்பில் வந்து மெஷர் பண்ணுறீங்கன்னா நல்லா அழுத்திட்டு எடுத்தால் தான் வந்து 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 3/4 கப் சர்க்கரை. சர்க்கரை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சர்க்கரை உருகிறதுக்காக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் பால் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா வந்து சர்க்கரையை வந்து நல்லா உருக வைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து இலகி வருது சர்க்கரை. சர்க்கரை நல்லா இலகி நல்லா அப்படியே வந்து இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் நல்லா ஹைலேயே வச்சுக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது எல்லாமே வந்து ட்ரை ஆகும். மறுபடியும் அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா திக்காகிட்டே இருக்குது. நம்ம பிளேட்டில் போடும்போது அப்படியே வந்து ஓடக்கூடாது, நல்லா திக்காக நிற்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு எனக்கு வந்து 8 மினிட்ஸ் எடுத்துச்சு. இப்போது ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. நம்ம வந்து இதில் வந்து ஏலக்காய் தூளை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் நெய்யும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஊருக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடையில் போய் நான் ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்றது வந்து இந்த தேங்காய் பர்பியாக தான் இருக்கும். எனக்கு ரொம்பவே அந்த அளவுக்கு பிடிக்கும். இப்போலாம் நாங்களே வந்து வீக்லி ட்வைஸ் வந்து இதை வந்து செஞ்சிடுறோம். 2 நாள்லேயே வந்து எங்கள் வீட்டில் வந்து காலி ஆகிடுது தேங்காய் பர்பி. தேங்காய் பர்பியோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து எடுத்து விடுறோம். அது வந்து வலிஞ்சிட்டு அப்படியே வந்து போகாமல் அதே இடத்துல நிற்கிது இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்மளுக்கு வந்து வரணும். இதை பிளேட்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் வந்து நல்லா நெய் தடவி வச்சுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பீசஸ் போடுறதுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இதை வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் சூடாக இருக்கும் போதே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும்.
மேலே வந்து நட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இந்த டைம்லேயே வந்து மேலே வந்து நட்ஸ் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து பீசஸ் வந்து போட்டுடலாம். இது கொஞ்சமாக லைட்டாக ஆறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பீஸ் போடணும். இந்த பர்ஃபி பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பீஸ் போட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போடலான்னா உங்களுக்கு வந்து அந்த பீசஸ் வந்து வெட்ட முடியாது. இது வந்து நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் தாராளமாகவே வெளியவே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பர்ஃபியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை உங்கள் குட்டீஸ்க்கெலாம் வந்து இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸாக வந்து இனிமேட்டு இதையே மாறிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.